ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்களான மிதுன ராசிக்கு வணக்கங்க. மிதுனம் அப்படின்னாவே அதி புத்திசாலிங்க தான், சாமர்த்தியசாலிங்க தான். சமயோகித புத்தி ஒரு ஸ்பார்க்கில் வேலை செய்யும். நல்லா சிந்திப்பாங்க. நல்ல யோசனையால் மற்றவங்களுடைய மனசு நோகாமல் பேசக்கூடியவங்க, செயல்படக்கூடியவங்க. ஒன்று இவங்களை மடக்கி பேசணும்னு வந்தால் கூட இவங்க கிட்ட பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியாமல் வாய் கட்டி கை கட்டி நிற்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் இவங்களை யாராவது எதிர்க்கணும், வீழ்த்தணும்னு நினச்சா அதை இவங்க உணர்ந்துட்டா நீங்கள் காலினே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு உங்களை சுற்றி பல சிக்கல்களை செட் பண்ணி வச்சிருவாங்க. உங்களை அந்த சிக்கலில் மாட்டி விட மாட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு நீங்கள் ஏதாவது கெடுதல் பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த சிக்கலில் தன்னால் நீங்களே போய் மாற்ற மாதிரி சில வேலைகளையும் பார்த்து வைப்பாங்க. மிதுனத்தை நட்பா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்க நீங்க அதிர்ஷ்டசாலி. மிதுன ராசியை பகையா நினைச்சாக்க நீங்க, அதாவது ஒரு படத்துல அஜித் சார் சொல்லுவாரு, என்னன்னா எனக்கு நண்பனா இருக்கணும்னா உனக்கு எந்த தகுதியும் வேணாம், ஆனா நீ எனக்கு எதிரியா இருக்கணும்னா அதுக்கு தகுதி வேணும். ஸோ வித்தியாசத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவுக்கு புத்தி சாதுரியம் வேணும். இவங்கள மாதிரி யோசிக்கிறதுக்கும் இவங்கள மாதிரி செயல்படுத்துறதுக்கும் யாராலையுமே முடியாதுங்க. சிம்பிளாக சொல்லணுன்னாக்கா இவங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சால் அது பல மடங்கு உங்களுக்கு திரும்பி வரும். இவங்களுக்கு நீங்கள் கெட்டதை செஞ்சால் அதை நீங்கள் மறந்துடணும். ஏன்னா எந்த பக்கம் இருந்து உங்களுக்கு அந்த கெடுதல் வருங்கிறத உங்களால் யூகிக்கவே முடியாது. ரொம்ப ஆபத்தான ஆட்கள் போலவே அப்படின்னு நினைப்பீங்க மிதுன ராசிக்காரங்களை. கண்டிப்பாக இல்லைங்க. இவங்களை அப்படிலாம் யாராலையுமே அடையாளப்படுத்த முடியாது. ஏன்னா இவங்க அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது. தனக்கு வழி கொடுத்தவங்களுக்கு வழியை புரிய வைப்பாங்களே தவிர்த்து அவங்கள தண்டிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி குணநலம் கொண்ட மிதுன ராசிக்காரங்க மற்றவங்க உதவி செய்வாங்களான்னு கேட்டாக்க மற்றவங்களுக்கு உதவி செய்கிறதுனால தான் இன்ன வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. எங்களை ஒன்றும் சுயநலவாதிகள்னு நீங்கள் அடையாளப்படுத்த வேணாம். நாங்கள் மற்றவங்களுக்கு செய்த உதவிகளையும் நாங்கள் மற்றவங்களுக்கு விட்டு கொடுத்த விஷயத்தையும் வெளியே சொல்ல மாட்டோம். இதுதான் மிதுனம். இப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட குணாதிசயங்கள் கொண்ட மிதுனத்திற்கு தலைப்பை பார்த்திருப்பீங்க. சித்திரை மாதம், அதாவது தமிழ் புத்தாண்டில் வரக்கூடிய முதல் மாதம். அந்த மாதத்தில் 15ஆம் தேதிக்கு பிறகு உங்களை மிரள வைக்கும் 10 யோகங்கள். மிதுன ராசிக்காரங்களே, இந்த நாட்களை மட்டும் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம். ஸோ பங்குனி மாதம் நம்மளை பயன்படுத்தினாலும் சித்திரை மாதம் சிறப்பாக வந்திருக்கு. உங்களை சீராட்டி தாளாட்டி உயர்வாக கொண்டு போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவாக பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி மிதுனம் அப்படின்னாவே புதன் பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க இல்லையா? அதே மாதிரி புதன் பகவானுக்கு உரிய தெய்வம் பெருமாள். ஸோ மிதுன ராசி தினமும் பெருமாளை வழிபாடு செய்யணும். இவர் வழிபாடு செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு பலம் கூடும். ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுக்கான பலன்களை சொல்றப்ப இந்த தெய்வத்தை வழிபாடு செய்யாம இந்த பதிவை நம்ம தொடங்க முடியுமா? கட்டாயம் முடியாது இல்லையா? அந்த வகையில மிதுன ராசிக்காரங்களே, ஓம் நமோ நாராயண இந்த மந்திர சொல்லை 3 முறை சொல்லுங்க. முடிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல 3 முறை பதிவிடுங்க. இந்த நிமிடத்திலிருந்து உங்களுடைய மனசுல நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும். முடியாது, கிடைக்காதுங்கிற வார்த்தைகளுடைய அர்த்தம் மறைந்து முடியும். கிடைக்குங்கிற அர்த்தத்திற்கான வழி பிறக்கும். ஸோ மாதவனே, கேசவனே, மதுசூதனா, கோவிந்தா, கோபாலா, வாமனனே, நாராயணனே, திருவெங்கடனே, வைகுண்ட ஸ்ரீனிவாச வெங்கடேஷ ஸ்ரீதரனே, ஜெய் கிருஷ்ணா, அப்பா ஏழுமலையான வழிபாடு செய்து மிதுன ராசிக்காரர்கள் இந்த பதிவை உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த விளக்கு மாதிரி வெளிச்சத்தை ஏற்படுத்த போகுதுங்க. இந்த சித்திரை மாதம் 15ஆம் தேதி அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருக்கு. சில பல வழிகாட்டுதல்கள். ஸோ மிதுன ராசி, இப்போ நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது உங்கள் ஜாதகம் என் கையில் இல்லை. உங்கள் பேர் தெரியாது, ஊர் தெரியாது, எதுவுமே தெரியாது. ஆனால் பொதுவாக பலன் சொல்ல முடியும். மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் 3ஆம் பாதம். உங்க எல்லாருக்குமே இது பொது பலன்கள் 100க்கு 80% பொருத்தமா இருக்கும்.
மீதி இருக்கக்கூடிய இந்த 20% மட்டும்தான் உங்க தனிப்பட்ட பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் அமையும். அந்த வகையில் உங்க ராசியில கிரக நிலை, ராசியை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான், இவர் யாரு? பூமிக்காரகன். அடுத்து சுகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவான், பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அதிபதி புதன் பகவான். அவர் யார் கூட கூட்டணியில் இருக்கானா சனீஸ்வர பகவான் கூட கூட்டணியில உட்கார்ந்திருக்கார். அடுத்ததா தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் பாம்பு கிரகமான ராகு பகவான், அவர் கூடவே சுக்கிர பகவான் வக்ரகதியில, பிளஸ் இவங்களோட நவ கிரகங்கள்ல முதல்வன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானும் இவங்க 3 பேரும் கூட்டணியில இருக்காங்க. அடுத்து லாபஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் சந்திர பகவானும், ஐன ஜைன போகஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவானும் வலம் வராங்க. இதை அடுத்து கிரக மாற்றம்னு பார்த்தோம்னா செவ்வாய் பகவான் உங்க ராசியிலிருந்து தன வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு மாற போறாருங்க. அடுத்து புதன் பகவான் பாக்கியஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்துக்கு மாற்றமாவார். அடுத்து சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றமாவார். அடுத்து பாம்பு கிரகமான அண்ணன் தம்பின்னு சொல்லக்கூடிய ராகுவும் சரி கேதுவும் சரி மாற்றம் ஆகிறாங்க. அதாவது ராகு தொழில் ஸ்தானத்திலிருந்து பாக்கியஸ்தானத்திற்கும், கேது சுகஸ்தானத்திலிருந்து தைரிய வீரிய ஸ்தானத்துக்கும் மாற்றம் ஆகிறாங்க. இது எல்லாத்துக்கும் அடுத்தபடியா கடைசியா புதன் பகவான் உங்களுடைய அதிபதி தொழில் ஸ்தானத்திலிருந்து லாபஸ்தானத்துக்கு மாற்றம் கொடுக்கிறார். இதனால இந்த சித்திரை மாதம்ங்கிறது நம்ம மிதுனத்திற்கு 10 விதமான யோகங்களை கொடுக்க போகுதுன்னு சொன்னேன் இல்லையா? அதுல முதல் யோகம் பணவரவு திருப்திகரமாய் இருக்க போகுது. நம்ம இந்த கலியுகத்துல எல்லாரும் ஒவ்வொருத்தருமே ஒவ்வொரு நாளையுமே கடினமா உழைச்சுதான் நகர்த்திட்டு இருக்கோம். எதை நோக்கி பயணம் பண்றோம்னா பணத்தை நோக்கி. பணம் ஒன்று இருந்துட்டா பாதி அளவு பிரச்சனை சரியாகிடும். பணம் தான் சொல்ல போனா இப்போ நம்ம எல்லாருடைய சந்தோஷத்தையுமே தீர்மானிக்குது. ஸோ அதுவே உங்களுக்கு திருப்திகரமா இருக்கிறதுனால இந்த காலத்துல சந்தோஷத்திற்கு குறைவே இருக்காதுங்க. அடுத்து 2வது யோகம், காரியங்கள் எல்லாமே அனுகூலமா முடியும். அடுத்து 3வது யோகம், குடும்பத்துல வசதி வாய்ப்புகள் பெருகுது. அடுத்து 4வது யோகம், வீட்டில் மகிழ்ச்சிக்கும் நிம்மதிக்கும் குறைவே இருக்காது. குறிப்பா வீட்டில் அடுத்தடுத்த சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். அடுத்து 5வது யோகம், பெண்களால நன்மை உண்டாகும். மிதுன ராசி ஆண்களாக இருந்தீங்கன்னா பெண்களாலையும், பெண்களா இருந்தீங்கன்னா ஆண்களாலையும், அதாவது எதிர்பாலினத்தால நன்மைகள் உண்டாகும். அடுத்து 6வது யோகம், புதுசா ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய யோகம் இருக்கு. வண்டி வாங்கி வசதி வாய்ப்புகள் பெருகுது. புதுசா சொத்து வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த மாதிரி சொத்து சேர்க்கையும் இருக்கு. ஸோ பொருளாதார நிலையில உயர்வை பார்க்க போறீங்க. 7வது விஷயம், குடும்ப வாழ்க்கை குதூகலமா இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்கள் வகையில நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். அடுத்து 8வது யோகம், உறவுக்காரங்களால நன்மைகள் ஏற்படும். உறவுக்காரங்க உங்களுக்கு துணையா நிற்பாங்க. அவர்களால உங்களுக்கு அனுகூலம் ஏற்பட போகுது. அடுத்ததா 9வது யோகம், குடும்பத்துடைய தேவைகளை ஒவ்வொன்றா நிறைவேற்றுவீங்க. தந்தை வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமா முடியும். பெண்களுக்கு நடக்கிறது எல்லாமே நல்லதாவே நடக்கும். அடுத்து 10வது யோகம், அரசாங்க காரியங்கள் அனுகூலமா முடியும். அதே மாதிரி பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனையில கோர்ட்டு கேஸ் இப்படி அலைஞ்சிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். ஆனா இந்த வருஷத்துல அவசரப்படாம பொறுமையை கடைபிடிக்கணும். அடுத்ததா சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் இப்ப கூடி வரப்போகுது. வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். அதே மாதிரி உங்களால நீண்ட கால பிரார்த்தனைகள் நிறைவேற்றுவதற்கு குடும்பத்தோட குலதெய்வ கோவில்களுக்கு போயிட்டு வருவீங்க. வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை மட்டும் கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. மற்றபடி அலுவலக பணிகளை இருக்கவங்களுக்கு உற்சாகமா செயல்படுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினரால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேல் அதிகாரிங்க உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க. அவங்களுடைய ஆதரவின் காரணமா நீங்க எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். அதே மாதிரி சக ஊழியர்கள் கிட்ட உங்களுடைய செல்வாக்கு அதிகமாகும். இதே சொந்தமா தொழில் பண்றோம், வியாபாரம் பண்றோம் ஆண்களோ பெண்களோ லாபம் அதிகமா கிடைக்கும். சக போட்டியாளர்கள் அவங்களோட மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய பங்குகள்ல
அவங்களோட பங்குதாரர்கள் இருப்பாங்கல்ல, உங்களோட பங்குதாரர்கள் அவங்க கிட்ட இணக்கமான சூழ்நிலை ஏற்பட போகுது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவோ புதுசாக முதலீடு பண்ணுறதோ கொஞ்சம் பார்த்து சூதானமாக பண்ணிக்கோங்க. இல்லை முடிஞ்ச அளவுக்கு இருக்கக்கூடிய வியாபாரத்தை மட்டும் பாருங்க. அந்த விரிவுபடுத்துறதும் அதிகமாக முதலீடு பண்ணுறதையும் தவிர்க்கிறது நல்லது. அடுத்து குடும்பத்தை நிர்வாகம் செய்யக்கூடிய பெண்மணிகளுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இருக்குதுங்க. குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவங்க ஏத்துப்பாங்க. மறு பேச்சு பேச மாட்டாங்க. நீ சொன்னா கரெக்டா இருக்குமா அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உங்க உறவுக்காரங்களுமே உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. அக்கம் பக்கம் இருக்கிறவங்களாலையுமே உங்களுக்கு அனுகூலம் உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பா இருக்கும். எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த 10 பலன்கள் அது குறிப்பிட்டு சொன்னது 10ங்க. ஆனால் சகல விதங்கள்லையுமே உங்களுக்கு யோகம்தான். ஸோ இதில் ஏதாவது குறைகளை உங்களால் சொல்ல முடியுமா? போன மாதம் அந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. பகைத்து விட்டு போனாலும் இந்த சித்திரை மாதம் சிறப்பாக சிரிச்சுக்கிட்டே உங்களை வரவேற்குதுங்க. பணத்துக்கு குறைவே இருக்காது, மகிழ்ச்சிக்கு குறைவே இருக்காது, மன நிம்மதிக்கு குறைவு இருக்காது. சொல்ல போனால் நீங்கள் தொட்டது எல்லாமே பொன்னா மாறும். நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெறும். அதாவது சித்திரை மாதம்ங்கிறது அதீத வளர்ச்சி, அபரிவிதமான பேர் புகழையும் உங்களுக்கு கொடுக்க போகுதுங்க. கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது குறிப்பிட்ட ஒரு சில விஷயங்கள் மட்டும் பார்த்திருக்கோம். இப்ப தெளிவான இந்த காலகட்டத்துடைய நெளிவு சுழிவுகளையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில்ல முதல்ல பார்க்கலாம். செயல்பாடு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முடங்கி கிடந்த திட்டங்கள் அனைத்தும் செயல்பாட்டுக்கு வரக்கூடிய மாதம். உங்களுடைய செயல்பாட்டில் ஒவ்வொன்றுமே வெற்றிக்கும். உறவுக்காரர்கள் நண்பர்களுடைய உதவியும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க போகுதுங்க இந்த காலகட்டத்தில். அதே மாதிரி பொருளாதாரத்தில் உயர்வு உண்டாக போகுது. கணவன் மனைவிக்கிடையே குடும்ப ஒற்றுமையில் அனுகூலமான பலன் உண்டாக போகுது. தந்தை வழி உறவுக்காரங்க உங்களுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பொறாமையும் படுவாங்க. உத்தியோக பணியில் இருக்கவங்க, அரசு மற்றும் தனியார் துறைகளில் வேலை பார்க்குறவங்க உங்கள் செயலில் இருந்து வந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பாக செயல்பட போகிறீங்க. நிர்வாக திறமையை வளர்த்து உங்களுக்கு தேவையான பயிற்சி படிப்புகளை மேற்கொள்ள போறீங்க. அதே மாதிரி தொழில் அதிகாரிகள் பொறுத்த வரைக்கும் தங்க நகைகளை உற்பத்தி மற்றும் விற்பனை செய்கிறவங்க, ரத்தினக்கல் விற்பனையாளர்கள் புதிய வாடிக்கையாளர்களை நிறைய பெற்று நல்ல மதிப்பும் பொருளாதார நிலையில உயர்வையும் பார்க்க போறீங்க. அதுவரை வியாபாரம் செய்கிறவங்க புதிய ஆர்டர்கள் கிடைக்க பெறுவீங்க. இப்போ மிதுனம் யோசிக்கும், ஏமா தொழில்னு வந்துட்டாக்க இந்த நகைக்கடை வியாபாரம் தான் இருக்கா, மற்றவங்களெல்லாம் வியாபாரம் இல்லையா? நல்லா பார்த்தீங்கன்னாக்க ஒரு காய்கறி வியாபாரம் பண்ணிட்டு இருக்கேன், ஏதோ ஒரு சின்னதாக ஒரு பெட்டி கடை வச்சிட்டு இருக்கேன், ஒரு நடைபாதை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன், எங்களுக்கெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, தொழில் செய்யக்கூடிய மிதுன ராசியை சேர்ந்த யாராக இருந்தாலும் சரி, எந்த துறைகளில் இருந்தாலும் சரி, என்ன வேலை செய்தாலும் சரி, ₹1 உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய அனைத்து துறைகளிலுமே அனைத்து வேலையிலுமே உயர்வை பார்க்க போறீங்க. உங்க எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். அதே மாதிரி பண வரவுக்கு குறைவே இருக்காதுங்க. உங்கள் தேவைக்கு ஏற்ப கையில் பணமும் பொருளும் வந்து கொண்டே இருக்கும். அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் அரசாங்கத்துறையோ தனியார் துறையோ வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகிட்ட பாராட்டுகளை பெறுவீங்க. திருமணம் ஆன பெண்களுக்கு புத்திர தோஷம் அமைப்பிற்கு வருவதனால உரிய முறையில் பரிகாரம் செய்கிறது சிறந்ததுங்க. அப்போ தான் உங்களுக்கு புத்திர பாக்கியத்திற்கான யோகம் கிடைக்கும். அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்க தொழில் வாய்ப்புகளை பெற்று வருமானம் அதிகரிக்க போகுது. புதுசாக வீடு வாங்கிறது, மனை வாங்கிறது, இந்த மாதிரியான யோகத்தையும் பெற போறீங்க. அடுத்து கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை பெறுவது, கண்ணும் கருத்துமா செயல்பட போறீங்க. அடுத்ததா அரசியல் துறையில் இருக்கவங்க மக்களுக்கு தேவையானதை பெற்று கொடுக்கணுங்கிற முயற்சிகளோடு உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்ளவும் ஏற்பாடுகளை செயல்படுத்துவீங்க. மேலிடமும் உங்களுடைய கோரிக்கைகளை முக்கியமானதுதான் அப்படின்னு கருத்துல கொண்டு உடனடியா நிறைவேற்றி கொடுப்பாங்க. இதன் காரணமா அரசியல் துறையில இருக்கவங்க மக்கள் மத்தியில மிகுந்த செல்வாக்கோட வலம் வர போறீங்க. அடுத்து மாணவர்களை பொறுத்த வரைக்கும் அறிவியல் தொழில்நுட்ப மாணவர்கள்
மாணவர்களாக அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னாலும் சரிங்க, படிப்பில் ஆர்வம் காட்டி பெற்றோர்கிட்ட நல்ல பேர் பெற போகிறீங்க. வக்கீல் தொழிலில் ஜூனியராக இருந்தவங்க பயிற்சி பெற்று தகுந்த சட்ட நுணுக்கங்களை அறிந்து கொள்ள போகிறீங்க. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களில் இருந்து மிதுன ராசிக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்பவே உயர்வை தரக்கூடிய காலகட்டம்னே சொல்லி முடிக்கலாம். இப்போ தனிப்பட்ட முறையில் நட்சத்திர பலன்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. அவங்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைய போகுது? மிதுன ராசி மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அறிவின் துணை கொண்டு வாழ்க்கையை வழிநடத்தக்கூடிய உங்களுக்கு யோகமான மாதம். செயல்பாடுகள் அனைத்துலேயுமே வெற்றி பெற போகிறீங்க. வேலையில் இருந்த சங்கடங்கள் மறைய போகுது. உடல்நிலை சீராக இருக்க போகுது. எந்த ஒரு விஷயத்தையுமே நிறுத்தி நிதானித்து யோசித்து செயல்படுவதனால நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே இருக்கும். இருந்தாலும் ஒரு விஷயத்தில் இந்த நட்சத்திரக்காரங்க கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல எப்பவுமே எச்சரிக்கையாக இருக்கணும். அதே மாதிரி புதிய ஒப்பந்தங்கள் ஏதாவது நம்ம கையெழுத்து போடுறோம் அப்படின்னா எச்சரிக்கையோடு செயல்படுறது நல்லதுங்க. இதை தாண்டி வாங்குறது விற்கிறது இந்த மாதிரியான விவகாரங்கள்ல கூடுதல் விழிப்புணர்வு தேவை. சிலருக்கு பார்த்தீங்கன்னாக்கா மற்றவங்களை ஈஸியா நம்பி நிறைய விஷயங்களை இழந்திருப்பீங்க. அந்த ஒரு தவறு திரும்பவும் நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா எல்லா விஷயத்திலுமே கொஞ்சம் கவனமா இருங்க. அடுத்ததா சனியும் சூரியனும் உங்களை உயர்த்தி வைக்கிறாங்க. அரசு வழி முயற்சிகள்ல வெற்றி உண்டு. நீங்க எதிர்பார்த்த அனுமதியும் கிடைக்கும். உத்தியோக பணியில இருக்கவங்களுக்கு அதிலிருந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும். உயர்வு உண்டாகுது. எல்லா விதமான கஷ்டங்களையுமே சமாளிக்கக்கூடிய நிலையை இந்த காலகட்டம் குருவுடைய பார்வையினால உங்களுக்கு கொடுத்திருக்கு. அதே மாதிரி கோர்ட்டு கேஸ் வழக்குகள்ல இருந்து